கழகம் திருவண்ணாமலை சார்பாக இன்று நடைபெறக்கூடிய 24-25ஆம் கல்வியாண்டில் பணி செய்து பதவி உயர்வு மற்றும் பணி ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர்களுக்கான பாராட்டு விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அத்தனை நல்லுள்ளங்களையும் சான்றோர்களையும் தலைமை ஆசிரியர்கள் அனைவரையும் திருவண்ணாமலை மாவட்டத்தின் சார்பாக மீண்டும் ஒருமுறை வருக என வரவேற்று ஒரு சில வார்த்தைகள் பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா நமது சங்கமானது தலைமை ஆசிரியர் பணி, தலைமை ஆசிரியர் என்பது எவ்வளோ ஒரு முன் மீது விழுந்த துணி மாதிரி இருக்கிறோம். எப்படி இருந்தாலும் நமக்கு தான் பாதிப்பு. ஏன்னா உள்ள இருக்கிற பாதியெல்லாம் வேக்கண்டாக இருக்கிறது. முக்கியமாக திருவண்ணாமலை மாவட்டம் மிகவும் பின்தங்கிய மாவட்டம், அரசு பள்ளிகள் மட்டுமே உள்ள மாவட்டம். அதிக அளவில் அதாவது இன்னும் கிராமப்புறங்கள் அதிகம் உள்ளது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரைவேட் ஸ்கூலை விட கவர்மெண்ட் ஸ்கூல் தான் அதிகம். அதுலேயும் வேக்கண்ட் அதிகம். அது ஆசிரியர்களாக இருந்தாலும் தலைமை ஆசிரியர் இருந்தாலும் அலுவலகமாக இருந்தாலும். ஸோ இத்தகைய சூழ்நிலையில் இன்று வந்து ஒரு பள்ளியை நிர்வகிப்பது என்பது எவ்வளவு கடினம் என்பது ஒவ்வொரு பள்ளியுடைய தலைமை ஆசிரியராக நமக்கு தெரியும், மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் தெரியும், பொதுமக்கள் கூட இது தெரியாமல் இருக்கலாம். ஆனால் எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் இது பார்த்தீங்கன்னா அப்படியே தான் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. ஒரு அடிப்படை பணியாளர் இல்லாமல் எவ்வாறு ஒரு பள்ளியை நிர்வகிப்பது? சார், நம்ம சங்கத்தினுடைய அதாவது தமிழ்நாடு மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் கழகத்தினுடைய மதிப்பூர் தலைவர் பா ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு இருக்கிறோம். என நமது தலைமை ஆசிரியர்களுடைய பணி அவ்வளவு கடினமான பணி. இந்த பணியில் வந்து பணி ஓய்வு பெறுதல் அப்படின்றது வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் மாதிரி நினைக்கும். ஏன்னா அவ்வளோ கஷ்டத்துலேருந்து எப்படி வந்து ஒரு சாதாரண ஒரு வெயிலிருந்து ஒரு சாதாரண ரூமுக்குள்ளே வந்தாலே அது ஒரு ஏசி ரூம் மாதிரி இருக்கும். ஒரு ஏசி ரூம்லேருந்து வெயிலில் வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் நாம இருக்கிறோம். இப்போ வந்து பணி ஓய்வு பெறுவதுடைய நிலைமை என்னென்னா சாதாரண ஒரு அறையிலிருந்து ஏசி அறைக்குள்ள போன மாதிரி அவ்வளோ ஒரு நிம்மதியான ஒரு நிலை. இந்த நிலையை நாங்களாம் இன்னும் எவ்வளோ காலம் ஆகும்னு நினச்சி ஏங்கிங்க இருக்கும். ஏன்னா இந்த நிலை அவ்வளோ கடினமாக இருக்குது. ஏன்னா நம்மளுடைய பணி அந்த அளவு மிக கடினம். ஏன்னா இதெல்லாம் பல முறை, அதாவது எல்லா டிபார்ட்மெண்ட்டுடைய ஒர்க்கையும் நம்ம தலையில் கட்டிட்டாங்க. நாம செய்யணுன்ற ஒரு நிர்பந்தம் இல்லாமல் பரவாயில்ல. அதாவது இந்த இவ்வளோதான் இல்லை, எவ்வளோ நாள் நம்ம கேட்டுட்டே இருக்காங்க. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஒர்க்கு நாம தான் செய்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த வேலைவாய்ப்பு அலுவலகத்துடைய பணிகள் எல்லாமே நம்ம பக்கம் வந்துருச்சு. இப்போ நான் முதல்வன் ஒரு திட்டம் வந்ததுக்கு அவனுக்குமே கல்லூரியில் சேர்த்து வர வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புறாங்க. பள்ளிக்கு வராத மாணவர்களை பள்ளிக்கு வர வைக்கிறது நம்மளுடைய பொறுப்பு தான் சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சுகாதாரத்துறையிலிருந்து வரக்கூடிய அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம செஞ்சு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இதே மாதிரி ஒவ்வொரு துறையும் அதாவது நம்ம தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து துறைகளும் கல்வித்துறையோடு தொடர்புடையது. காரணம் என்னென்னா மாணவர்கள் ஒரு காலத்து வந்தாங்க. ஆனால் மாணவனுடைய தரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உயர்த்துவதற்கு நம்மளால் முடியுதான்னு கேட்டிங்கன்னா மாணவர்கள் மற்ற பேரையும் நம்ம படிக்க வைக்கிறது எவ்வளோ சிரமம் இருக்குது. பெற்றோர்களுடைய நிலை எப்படி இருக்குது? பாதி பேர் அதுவும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பாதி மாணவர்களுக்கு பார்த்தா அப்பா அம்மா எங்கே இருக்காங்க, பையன் தனியாக இருக்கான், தாத்தா வீடு பாட்டி வீட்டில் இருக்கான், அல்லது வேற யாராவது ரிலேஷன் வீட்டில் இருக்கிறான், அல்லது அப்பா இல்லாமல் இருக்கிறான், அப்பாவும் அம்மாவும் இல்லாமல் இருக்காங்க, அல்லது அம்மா இல்லாமல் இருக்காங்க. இப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி எடுத்தாலும் அந்த குடும்பத்தில் அந்த மாணவனுக்கு ஒரு பின்னாடி பேக்ரவுண்ட் சோர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப செய்யணும். இப்போ நாம் வந்து ஒரு ஆசிரியராக இருக்கிறோம், நம்ம மாணவன் வந்தாங்க, நம்ம பையன் வந்தாங்கன்னா மேடம் நடத்துனாங்க, என்ன படிச்ச, என்ன ஒர்க்கு நடந்தது, நோட் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது எவ்வளோ லெசன் முடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம இருக்கிற மாதிரி அந்த குழந்தைகளுக்கு யாருமே கிடையாது. ஸோ இத்தகைய குழந்தைகளை தான் நாம் வந்து கையாண்டு இருந்திருக்கிறோம். இத்தகைய சூழ்நிலையில் ஏன்னா ஒவ்வொருத்தரை பற்றி பாராட்டினா நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம் தலைமை ஆசிரியர்கள். அந்த அளவுக்கு மிக கடினமான பணியை மேற்கொண்டு இந்த பணி ஓய்வு பெறுகிறார்கள். அவர்கள் வருங்காலத்தில் நல்ல ஒரு நீண்ட ஆயுள், நிறை செல்வம், அவங்க குடும்பத்தினுடைய வரக்கூடிய பணப்பலன்களை முறையாக திட்டமிட்டு அதை கரெக்டாக வந்து தன்னுடைய வாழ்நாள் முடிந்த பிறகுதான் மொத்தத்தையும் மாணவர்களுக்கு அதாவது அடுத்த இருக்கிற நம்முடைய சந்ததிகளுக்கு கொடுங்க, இருக்கும்போதே கொடுக்குறாரு. இது என்னுடைய ஒரு காமியான கருத்து தான். ஏன்னா இப்பவே எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஒரு உங்களுடைய நிலை எப்படி இருக்குன்னு அடுத்ததாக நமது தமிழ்நாடு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்களுடைய மாநில
மாநில பொதுச் செயலாளர் எல்எஸ்என் சார் வந்திருக்காங்க. அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கடினமான பணிக்கிடையில் இருக்காங்க. இந்த ஒரு விழா நடத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் இதில் எக்கச்சக்கமான ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்கள் அவங்களுடைய ஒத்துழைப்போடு தான் நம்ம நடத்த முடியுது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ஆசிரியர்கள் ஒத்துழைப்பு இருந்திருக்காங்க, தலைமை ஆசிரியர்கள் ஒத்துழைப்பு இருந்திருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய அமைப்பு செயலாளர் திரு பிரம்மானந்தம் ஐயா அவர்களை மேடை வருவார் என்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் மீண்டும் ஒருவர் வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். நமது நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய நம் திருவண்ணாமலை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ஐயா அவர்களை வருக 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 என்று வரவேற்கின்றோம். இந்த நிகழ்வுக்கு நம் தலைமை ஆசிரியர் பதவியிலிருந்து பணி மாறுதல் மூலமாக மாவட்ட கல்வி அலுவலர்களாக சேர்ந்த திரு பி மலைவாசன் ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். அடுத்து பி ஜோதிலட்சுமி அம்மையார் தொடக்க கல்வி அலுவலர் சிவகங்கை மாவட்டம் அம்மையார் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த நிகழ்வாக வாழ்த்துறை வழங்குமாறு முதலில் நமது செய்யாறு மாவட்ட கல்வி அலுவலர் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மகத்தான பணியாகும். எனவேதான் ஆசிரியர் பணி, அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி என்று பிறகு கொண்டிருப்பார்கள். இதில் யாருக்கும் ஐயமில்லை. ஒவ்வொருவரை பாராட்டுகின்ற பொழுது சிலரை மட்டுமே எனக்கு நன்றி தெரியும். திரு ஐயா பி மலைவாசன் அவர்கள் எனக்கு முன்னதாக இடைநிலை கல்வி மாவட்ட கல்வியாக பொறுப்பு அலுவலராக இருந்து என்னை பதவியில் அமர்த்தி வைத்தார். அவர் அமைதியும் குருவாக திகழ்பவர், எல்லோருக்குமே தெரியும். மிகவும் அன்பும் பண்பும் நிறைந்தவர். அதே போன்று பி ஜோதிலட்சுமி அம்மையாரை எனக்கு நன்கு தெரியும். தமிழ்நாட்டிலேயே எந்த ஒரு தலைமை ஆசிரியரும் அந்த தேர்வின் பொழுது மாணவ செல்வங்களை அந்த பிரேயர் ஹாலில் நிறுத்தி ஆசீர்வாதம் பட்டமிட்டு நெற்றி திலகமிட்டு மலத்தூவி ஆசீர்வாதம் செய்வதை நான் வருடாவரம் பேப்பரில் பார்த்தேன். அதுபோன்று யாருமே செய்ய இதுவரையும் பார்த்ததில்லை. அந்த அம்மையார் அவர்கள் இந்த பணிக்காலத்தில் இப்போது பதவி உயர்வு பெற்று மாவட்ட கல்வியாளர் குழந்தை கல்வி சிவகங்கையை பணியாற்றியிருந்தார். அதே போன்று பணியை பெறுகின்ற பாராட்டு பெறுகின்ற தலைமை ஆசிரியர் பெருமக்கள் உமாமகேஸ்வரி அவர்களை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை. செய்யாறு நகரத்தினுடைய ஒரு சிறப்பு வாய்ந்த பெண்மணி. அவர்களும் பல அந்த வேதியியல் துறையிலே சிறப்பான ஆசிரியராக பணிபுரிந்து பல ஆண்டுகளாக தலைமை ஆசிரியர் பணியிலே பொருட்சியவர். அவருக்கும் நல்வாழ்த்துக்கள். ஐ ராமகிருஷ்ணன் அவர்கள் இருமேடு, அவரையும் நாம் பாராட்டியாக வேண்டும். அந்த இரும்பேடிலும் பல திட்டங்களை கொண்டு வந்து அந்த சிறிய கிராமத்திலும் பல்வேறு சாதனைகளை கொண்டு வந்துள்ளார். அந்த ஊர் சாதாரணமான ஊர் இல்லை, பல்வேறு போராட்டங்களை எதிர்கொண்டு சாதனை புரிந்து வருகிறார். அவரையும் பாராட்டுவதற்கு வார்த்தைகள் இல்லை. பத்மாவதி அம்மையார் அன்னவாசி கேர்ள்ஸ் அவர்களும் பாராட்டுக்குரியவர். கல்வி அடிப்படையிலே புரிந்து இந்த தலைமை ஆசிரியர் பதவியில் உயர்ந்து நிற்கின்ற ஒரு நிலை. அவர்களும் அந்த சிறப்பான பணியை செய்து வருகின்றார். அதே போன்று தேவாசீர்வாதம் அவர்கள் எனக்கு தெரியும், பழைய பிஏ வந்தார். மற்ற ஆசிரியர் பெருமக்களை நான் அவ்வளவாக அறியவில்லை. எனவே இந்த தலைமை ஆசிரியர் பெருமக்கள் இந்த பணி ஓய்வு காலத்தில் ஆன்மீக பணி விருப்பம்தான் செய்து அதை நிறைவு பெற்று எல்லா வளங்களையும் பெற வேண்டும். ஒருவரை நாம் வாழ்க்கும் போது 16 செல்வங்களையும் பெற்று வாழ வேண்டும் என்று சில திருமண யுகத்தின் போது சொல்வார்கள். அந்த வகையிலே ஒரு வாழ்த்து பாடலை மட்டும் பாடி நான் எடுத்துக்கொள்கிறேன். கலையாத கல்வியும் குறையாத வயதும், அலையாத கல்வியும் குறையாத வயதும், ஓர் கபடு வாராத நட்பும், ஓர் கபடு வாராத நட்பும், கன்றாத வளமையும் குன்றாத இளமையும், கன்றாத வளமையும் குன்றாத இளமையும், கடுப்பினி இல்லாத உடலும், கடுப்பினி இல்லாத உடலும், சரியாத மனமும் சரியாத மனமும், அன்பு அகலாத மனைவியும், அன்பு அகலாத கணவனும் சொல்லலாம். அன்பு அகலாத மனைவியும், அன்பு அகலாத மனைவியும், தவறாத சந்தானமும், தவறாத சந்தானமும், தாழாத தீர்த்தியும், தாழாத தீர்த்தியும், மாறாத
காக்கையும் கடைகள் மாறாத கொடையும் கடைகள் மாறாத கொடையும் தொலையாத நிதியமும் போனாத போதும் ஓர் துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் நல்கும் உதவி பெரிய தொண்டருள் ஒன்று கண்டாய் அலையாடியல் உயிரும் மாயனின் தங்கையே ஆதி கடவுளின் வாழ்வே அமுதீசர் உருவாகம் அகலாத சுகபாணி அருள் பாமி அபிராமியே. பதவி உயர்வின் மூலமாக இது ஒரு பதவி உயர்வு கிடையாது, இருந்தாலும் நாம பதவி உயர்வு சொல்லிக்கிறோம். ஏன்னா இதுக்கு அடுத்த நிலையான சிஓக்கு வந்தாங்க ஒரு நிலையை அடைவதால் இது ஒரு பதவி உயர்வாக நம்ம கருதி கொள்கிறோம். அடுத்ததாக பி ஜோதிலட்சுமி மேடம், மாவட்ட கல்வி அலுவலர், தொடக்க கல்வி, சிவகங்கை மாவட்டம். கேண்டிடேட்டே சிஓ சார் கொடுப்பாருங்க. அடுத்ததாக சந்தன மாலையை நமது மாநில தலைவர் அவர்களும் ஃபேமிலி வந்து ஃபேமிலியோட கூட வாங்க. ஏன்னா இதெல்லாம் ஒரு நினைவுங்க. இந்த நினைவு எந்த காலத்துக்கு நிற்கும். எனவே குடும்பத்தோடு வந்திருந்தால் குடும்பத்தோடு பாராட்டினை பெறுமாறு அன்போடு அழைக்கப்படுகிறார்கள். நமது மதிப்புறு தலைவர் அவர்கள் அடுத்ததாக நமது செய்யாறு மாதிரி மகளிர் மேல்நிலைப் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் எம் உமாமகேஸ்வரி மேடம் சிறப்பு செய்யப்படுகிறார்கள். இப்போ போட்டவங்க யாரும் அந்த மாலைகளை கேட்டவங்கன்னா நிகழ்வு முடிகிற வரைக்கும் சந்தன மாலை மட்டும் போட்டுட்டு இருக்கேன். சார் குடும்பத்தோடு வந்திருக்காங்க. நல்ல ஒரு நிலையை அவருடைய பதவி உயர்வில் நல்ல ஒரு நிலையை பெறுமாறு அனைவரின் சார்பாக அவர் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக நமது செய்யாறு மாதிரி மகளிர் மேல்நிலைப் பள்ளிகளின் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு சிறப்பு செய்ய தலைவர் அவர்கள் அம்மா அவர்களுக்கு ஒரு திருமண நன்னாளை அணிவித்தது போல ஒரு நிகழ்வை ஏற்படுத்துமாறு நம்மோடு கேட்டுக்கொள்கிறோம். 60ஆம் திருமண நாள். அதாவது ஒரு படை வள்ளல் மாறி வளர்க்கக்கூடிய வள்ளல் அளவுல நமது சங்கத்துக்கு எப்பெல்லாம் நமக்கு ஒரு நிதி நெருக்கடி, ஒரு போராட்டம், எந்த ஒரு நிகழ்வுன்னு சொல்லி அவங்க கிட்ட போயிருந்தாங்க. உடல்நிலை சரியில்லைனாலும் சரிங்க, சங்கத்துக்காக 2 வீலர்ல 60 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேல அந்த ஸ்கூட்டியில எங்க இருந்தாலும் பைக்ல வந்துருவாங்க. மாநில அவர்களை வருக என சங்கத்தின் சார்பாக அன்போடு அழைக்கிறோம். ஆசிரியர் பி பத்மாவதி மேடம் அவர்கள்
அடுத்ததாக சாணார்பாளையம் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் ஜோதி சார் அவர்கள் சிவ சார் கேடை கொடுக்கிறார். மாற்றி கொடுத்துருக்கீங்களா? அடுத்ததாக நல்லவன்பாளையம் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் கே தேவந்தி அம்மாள் அவர்களை சிறப்பு செய்வதற்காக அன்போடு அழைக்கப்படுகிறார்கள். பாருங்க அழைக்கப்படுகிறார் சார். எல்லாருமே நம்ம முதன்மை கல்வி அலுவலர் மாநில தலைவர் எல்லாரும் இருக்கும்போது ஒரு குரூப் போட்டோ எடுத்து போறாங்க. ஆகையால் மாநிலம் கரெக்டாக அப்படியே வச்சுருங்க. எல்லாருமே கை தட்ட நல்லா இருக்குங்க. அடுத்ததாக எறையூர் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் எஸ் கணேச கிரிவாசன் சார் அவர்களுடைய குடும்பத்தோடு வந்திருக்காங்க. அனைவரையும் வேலைக்கு அழைக்கப்படுகிறீர்கள். அடுத்ததாக மல்லவாடி மகளிர் மேல்நிலைப் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் ஜே ரமணி மேடம் அவர்களுக்கு சிறப்பு வீடியோ கிளிப் அப்படியே எடுத்துருக்கேன். ஐயா ஒரு நிமிஷம் அப்படியே சந்திர மாலையோடு கொஞ்சம் வாங்க சார். வந்தீங்கன்னா அப்படியே ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கலாம்.
கல்வி அலுவலராக பதவி பெற்ற மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் பணி நிறைவு பெறும் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் பாராட்டு விழா நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்று சிறப்புரை ஆற்ற வந்திருக்கின்ற மாவட்டத்தினுடைய தலைவர் சங்கர் அவர்களே, முன்னிலை பொறுப்பேற்றிருக்கின்ற டி பெருமாள் மாவட்ட பொருளாளர் அவர்களே, மாவட்ட அமைப்பு செயலாளர் பிரமானந்தன் அவர்களே, மாவட்ட துணைத் தலைவர் ராமதாஸ் அவர்களே, மாவட்ட மகளிரணி செயலாளர் சசிகலை குமாரி அவர்களே, மாவட்ட சட்ட செயலாளர் சீனிவாசன் அவர்களே, மாவட்ட தலைமையிட செயலாளர் மதிப்புக்குரிய ஜெயக்குமார் அவர்களே, இங்கு சிறப்புரை ஆற்ற வந்திருக்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு முத்தாய்ப்பாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற கல்வித்துறையிலே டிஆராக விளங்கிக் கொண்டிருக்கின்ற டிஆர் என்று சொன்னால் டி ராஜேந்தர் அவரை போல் பேசக்கூடிய வளமை பெற்றிருக்கின்ற முதன்மை கல்வி அலுவலர் மதிப்புக்குரிய சுவாமி முத்தார்கள் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே முத்தாய்ப்பாக எனக்கு முன்னால் பேசி அமர்ந்திருக்கின்ற மாவட்ட கல்வி அலுவலர் செந்தில் முருகன் அவர்களே, மாவட்ட கல்வி அலுவலர் கே காளிதாஸ் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கின்ற தலைமை ஆசிரியர் பெருமக்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று பாராட்டு பெறவிருக்கின்ற மாவட்ட கல்வி அலுவலர் அவர்களே, ஓய்வு பெற்றிருக்கின்ற தலைமை ஆசிரியர் பெருமக்களே, வந்திருக்கின்ற தாய்மார்களே, சான்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே நான் என்னுடைய துணைவியார் ஓய்வு பெறுகிறார்கள் என்பதற்காக நானும் இங்கே பங்கெடுத்துக் கொள்ள வந்திருக்கின்றேன். என்னையும் இந்த தலைமை ஆசிரியர் கூட்டத்திற்கு பெருமை சேர்த்து பாராட்டி எனக்கு நினைவு பரிசும் வழங்கி என்னை பேச அழைத்தமைக்கு உங்களை அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக உங்களை போன்ற தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர் பெருமக்கள் தான் நாங்கள் எல்லாம் பாடம் படித்தோம். உங்ககிட்ட நான் என்ன பேச போறேன்னு தெரியல. நீங்களாம் பாடம் சொல்லி கொடுக்குற இடத்துல இருக்கீங்க. இது எப்படி இருக்கும்? இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்ற என்கிற முறையில் நான் ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் 14 பேர், அதாவது 2 பேர் மாவட்ட கல்வி அலுவலராக பதவி உயர்வு பெற்றதற்காகவும் 12 பேர் தலைமை ஆசிரியர்களாக சிறப்பான முறையில் பணி செய்து ஓய்வு பெறுகிறார்கள் என்பதற்காகவும் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மேடையில வீட்டிருக்கின்ற அந்த 12 பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. அதே போல மேடையில பதவி உயர்வு பெற்றவங்களை பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மகிழ்ச்சி இருந்தாலும் அவங்க முகத்துல ஒரு கவலை ரேகை இருக்குது. இன்னும் எவ்வளவு காலத்துக்கு நம்ம கஷ்டப்பட போகிறோம். அரசாங்கம் பொதுவாக 60 வயசுல பணி ஓய்வு வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவு இருந்து ஆணை இருக்குது. அந்த அடிப்படையில் பணி நிறைவு பெற்றிருந்தாலும் கூட அவங்க உண்மையான மகிழ்ச்சி இனிமேல் தான் அவங்களுக்கு ஆரம்பிக்கிறது. இதுவரையில இந்த 60 வயசு வரலாம் அவங்க இந்த பணிக்காக கடுமையான முறையில உழைச்சிட்டு, ஏன்னா என்னுடைய மனைவி தலைமை ஆசிரியராக ஓய்வு பெற போறாங்க. அவங்க படுற கஷ்டங்களை நான் டெய்லி பார்க்கிறவங்க, நேரடியாக சந்திக்கக்கூடியவங்க. தினம் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துட்டே இருக்கும். எப்படா அந்த பிரச்சனையில இருந்து விடுபடுவாங்கன்னு பார்த்தா அரசாங்கமே ஒரு 60 வயசுல நீங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொன்னதுனால இப்போ பாத்தீங்கன்னா மேடையில் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க. இன்னும் ஒரு 30 நாள் எப்படா போகுதுன்னு. இப்போ ஏற்கனவே ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர்கள் உட்காந்துருக்காங்க. அவங்களாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு அழகா மகிழ்ச்சியா இருக்காங்க பாருங்க. ஏன்னா அந்த அளவுக்கு படிச்சுமை அரசாங்கம் எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி, கல்வித்துறையை பொறுத்தவரை அதிக கவனம் செலுத்துறாங்க. அதுவும் குறிப்பாக இந்த 4 ஆண்டுகளை பார்த்தீங்கன்னா கல்வித்துறையில அதிகமான கவனம் செலுத்துறாங்க இந்த அரசு. அந்த அடிப்படையில பார்த்தீங்கன்னா நீங்களாம் தான் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. அதுவும் குறிப்பா தலைமை ஆசிரியர்களுடைய கஷ்டங்களை பார்க்கும் போது ரொம்ப வேலையா இருக்குது. அதே நேரத்தில் அவங்களுடைய திறமையினாலும் அவங்க சிறப்பா செய்யறதுனாலதான் இன்னைக்கு நம்மளுடைய தமிழ்நாடு பொறுத்தவரை கல்வித்துறையில நம்ம முதலிடம் வகிக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு உங்களை போன்ற தலைமை ஆசிரியர்களுடைய உழைப்பு என்பது இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே நேரத்தில் என்னுடைய துணைவியார் அவர்கள் பற்றி நானே சொல்லக்கூடாது. இருந்தாலும் கூட இந்த மேடையில ஒரு சில கருத்துக்களை நான் சொல்லணும். ஏன்னா நான் வீட்டில் சொல்றது கிடையாதுங்க. இது எனக்கு ஒரு வாய்ப்பு. எனக்கு
காலையில் 6 மணிக்கெல்லாம் வந்து ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. 6 மணிக்கெல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த ஸ்கூலை வந்து சுத்தம் பண்ணுறவங்களை வந்து வர வச்சு கரெக்டாக சுத்தம் பண்ணிட்டாங்க பார்த்துட்டு 7 மணிக்கு தான் வீட்டுக்கே வருவாங்க. 7:30 மணிக்கு வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து காலையில் செய்ய வேண்டிய சிற்றுண்டி சமையல்லாம் பண்ணிட்டு 8:45 8:30 எல்லாம் வந்து ரெடி ஆகிட்டு ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. சாயந்தரம் பார்த்தீங்கன்னா 6:30 தான் வருவாங்க. நானும் வந்து என்னுடைய பணி நிமித்தமாக நான் வெளியே போகிறதுனால நான் வந்து சரி அவங்க ஏதோ பிஸியாக இருக்கிறாங்க அவங்க இருந்திருக்கு அப்படின்ட்டு நானும் விட்டுருக்கேன். அந்த அளவுக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வந்து இப்போ என்னுடைய மனைவியாக இருந்தாலும் கூட ஒவ்வொரு தலைமை ஆசிரியரும் இப்படி தானே இருப்பீங்க. எல்லா தலைமை ஆசிரியர்களுமே வந்து நீங்கள்லாம் வந்து குடும்பத்தை மறந்து குடும்ப சந்தோஷங்களை இழந்து நீங்க பள்ளியினுடைய மாணவர்களுடைய படிப்புகளை வந்து அதிகமான கவனம் செலுத்துறதுனால தான் இன்னைக்கு வந்து கல்வித்துறை வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை சிறந்து விளங்குகிறது. அந்த வகையிலே வந்திருக்கின்ற தலைமை ஆசிரியர் பெருமக்களுக்கும் சரி, மாவட்ட கல்வி அலுவலர்களாக பதவி பெற்ற 2 நபர்களுக்கும் சரி, ஓய்வு பெறக்கூடிய தலைமை ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இனியாவது இந்த 12 தலைமை ஆசிரியர்களும் சந்தோஷமாக வாழ்க்கையை தொடர்வார்கள். இருக்கின்ற காலங்கள் வரை அவர்கள் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் குடும்பத்தோடு அதுவும் முக்கியமாக வந்து ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்ற இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முதன்மை கல்வி அலுவலர் அவர்களின் ஆலோசனைக்கு இணங்க அனைத்து தலைமை ஆசிரியர் பெருமக்களும் மிக சிறப்பாக பணிபுரிந்து கொண்டிருப்பது நம்முடைய இப்பொழுது நடைபெற்ற தேர்வு மற்றும் மதிப்பீட்டு பணியில் வெளிப்படும். இந்த ஆண்டு நிச்சயம் நம்முடைய தலைமை ஆசிரியர் பெருமக்கள் நிறைய ஸ்லீப் டெஸ்ட் வச்சு இந்த ஆண்டு கடைசி இடம் என்ற அந்த இடத்தை மாற்றி அந்த ஒரு 10 இடம் இந்த ஆண்டு நிச்சயம் நம்முடைய மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் எதிர்பார்ப்புக்கிணங்க நம்முடைய தலைமை ஆசிரியர் பெருமக்கள் கொண்டு வருவார்கள். அதற்காக உழைத்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது பல்வேறு நிலையில் இருந்து இறுதியாக மேல்நிலை பதவி தலைமை ஆசிரியர், பள்ளிக்கல்வித்துறையில் உயர்ந்த பதவி இடைநிலை ஆசிரியர், படுதல் ஆசிரியர், முதுகலை ஆசிரியர், மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர், அந்த உயர்ந்த பதவியிலிருந்து இப்பொழுது நம்முடைய தலைமை ஆசிரியர்கள் பணி நிறைவு பெறுகிறார்கள். அதே போன்று 2 பேர் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியராக மிக மிக சிறப்பாக பணிபுரிந்து மாவட்ட கல்வியாளராக பதிவு பெற்றுள்ளார்கள். அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவை மிக சிறப்பாக வழிநடத்தி சென்ற இந்த வருவாய் மாவட்டத்தோட பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து நேரம் கருதி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தலைமை ஆசிரியர் பணி எவ்வளவு முக்கியம் வாய்ந்தது என்பதை நாம் அனைவரும் உணர்வோம். நமது மாவட்டத்தில் மற்ற மாவட்டங்களை பார்க்கும் பொழுது நமது மாவட்டத்தில் தலைமை ஆசிரியராக பணியாற்றினாலே எங்கோனாலும் வேலை செய்யலாம் என்ற ஒரு நிலை
நம் மாவட்டத்தினுடைய தலைமை ஆசிரியர் அனைவரும் அறிந்தது. ஏன்னா பக்கத்து மாவட்டத்தில் போயிட்டு ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு கேட்டால் அப்படின்னா என்னன்னு கேட்டாரு. அதையும் உங்களிடம் சொல்லிக்கொண்டு நமது மாவட்டத்திலிருந்து மாவட்ட கல்வி அலுவலர்களாக பதவி உயர்வு பெற்ற திரு பி மலைவாசன் அவர்கள் மாவட்ட கல்வி அலுவலர் தொடக்க கல்வி திருப்பத்தூர். நீண்ட சட்ட போராட்டத்திற்கு பிறகு மாவட்ட கல்வி அலுவலராக தொடக்க கல்வி சிவகங்கை டி கோதிலட்சுமி அவர்கள் போராடி பெற்றார். இருவரும் சென்ற இடத்தில் சீரும் சிறப்புமாக பணியாற்றி நமது மாவட்டத்திற்கும் நம் இடத்தைச் சேர்ந்த தலைமை ஆசிரியர்களுக்கும் நல்ல பெயரை வாங்கி தருமாறு வேண்டி இறைவன் அவர்களுக்கு அனைத்தையும் வழங்கி உடல் நலத்துடன் அவர்களை வைத்துக்கொண்டு அவர்களுடைய பணி சிறக்க அருள்புரியுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைமை ஆசிரியர் பணி என்றாலே இன்று எவ்வளவு சிக்கல்கள் இடர்பாடுகள் நிறைந்த பணியாக கருதப்படுகிறது என்று நாம் உணர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சவால்கள், ஒரு சோதனைகள், ஒரு இடர்பாடுகள், இக்கட்டுகள் எல்லாத்தையும் தாண்டி இன்றைய தினம் நம்மிடம் ஒரு 14 ஆசிரியர்கள் ஓய்வு பெறுகிறார்கள். இந்த 14 ஆசிரியர்களை நான் ஒரு குறிப்பாக ஒரு 3 பேரை சொல்கிறோம். திருமதி உமா மகேஸ்வரி அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி செய்யாறு. அடுத்தது திருமதி பி பத்மாவதி அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி வந்தவாசி. திரு IR ராமகிருஷ்ணன் அவர்கள். இவர்களை 3 பற்றி ஒரு சின்ன தகவல் செய்யாறு கல்வி மாவட்டத்தில். இந்த 3 ஆசிரியர்களும் எவ்வளவு சிரமங்களை தலைமேற்கொண்டு பணியாற்றினார்கள் என்பது நாம் கடந்து வந்த பாதையிலே உணர்கின்றோம். அந்த வகையிலே செய்யாறு அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில மிகப்பெரிய பள்ளி, சிறப்பான பள்ளி. நான் சகோதரிக்கு தான் சொல்லுவேன். இப்போ எங்க மாம்சன் சொல்லுவாங்க, அவர் நகரமன்ற செயலாளர் சொன்னார், என் துணைவியார் காலையிலேயே போயிடுவாங்க, சாயந்தரம் வருவாங்க அப்படின்னா. உண்மைதான். பக்கத்தில் தான், பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலேயே வீடு. காலையிலேயே ஏந்து போயிடுவாங்க. ரொம்ப ஆக்டிவா இன்னைக்கு கூட இன்னும் ஒரு 10 வருஷம் கூட வேலை செய்வாங்க. அந்த அளவுக்கு மன வலிமை இருக்கிறது. ஆனாலும் கூட நல்ல நிறைய மாணவர்களை போட்டித் தேர்வுக்கெல்லாம் அனுப்பியிருக்கிறாங்க. அண்ணா விருது வாங்கியிருக்கிறாங்க. கடுமையான உழைப்பாளி. நான் ஏன் நான் சொல்றேன்னு சொன்னா, நான் புரிசை அரசு மேல்நிலைப் பள்ளியில 2000 பணியேற்கும் போது அவங்க அந்த பள்ளியில கெமிஸ்ட்ரி டீச்சர், நான் பயாலஜி டீச்சராக இருக்கேன். அன்னையிலிருந்து இன்றைய வரைக்கும் நான் சகோதரின்னு தான் சொல்றேன். நாமா சகோதரி அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு அன்புக்குரியவர்கள் ரொம்ப கடுமையா உழைச்சாங்க. உழைத்த பிறகு இவங்களுக்கு இப்போ பணி ஓய்வு கிடைக்கிறது. அவருடைய மகள்கள்லாம் வெளிநாடுகளில் இருக்கிறாங்க. இப்போ ஜாலியா என்னைக்கு முடியும் நான் சுதந்திரமா இருக்க போறேன்னாங்க. அந்த சுதந்திர காற்றை சுவாசிக்க தொடங்கி விட்டார்கள் சகோதரி நம்ம உமா மகேஸ்வரி அவர்கள். அதனால அவங்களுக்குலாம் மகிழ்ச்சியா இனிமேல் நல்ல முறையில் சந்தோஷமாக கணவன் மனைவி குடும்பம் கோயில் அப்படின்னு மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பது எல்லாருடைய பிரார்த்தனையும் வேண்டுதலும் கூட. அதே மாதிரி நம்ம பி பத்மாவதி மேடம், அவங்களும் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி. நம்ம நிறைய சொல்லுவோம், ஒரு பெண்ணுக்கு கல்வி கற்றுக் கொடுத்தால் எல்லா அந்த குடும்பமே கல்வி கற்றதாக நம்ம சொல்றோம். அது மாதிரி 2 ஆசிரியர்களும் பெண்கள் பள்ளியில நிறைய மாணவர்களுக்கு கல்வி சொல்லி கொடுத்து ரொம்ப டயர்டாயிட்டாங்க. ஓய்வு பெறுறாங்க. அவங்க ஓய்வு பெற்று நலமுடன் வாழ வேண்டும். ஐயா ஒரு இன்னும் ஆக்டிவா இருப்பார். ஆனா இப்ப கொஞ்ச நாளுக்கு முன்னாடி உடல்நிலை சரியில்லாம இருந்தார். அதனால நான் சர்வீஸ் முடிப்பேன் அப்படின்னா, இப்ப என்ன சொல்றாரு, இன்னும் 10 வருஷம் வேலை செய்யணும் போல தோணுது. காலையில கூட கூப்பிட்டேன், வா நண்பா நம்ம போகலாம் அப்படின்னு. இல்லை நான் வண்டியிலேயே வரேன் அப்படின்றார். அந்த ஸ்கூட்டியில 80 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் வேகத்துல துடிப்பா வருவார். தலை மட்டும்தான் கொஞ்சம் நரைச்சிருக்கு, மற்றபடியா ஏற்கனவே எனர்ஜெட்டிக் வாங்க அவருக்கு.
அவ்வளோ சுறுசுறுப்பாக இருப்பார். சங்கம் செயல்பாடுகள்லாம் நல்ல ஒத்துழைப்பார். அவரும் நிறைய சாதனைகள்லாம் பண்ணியிருக்கிறார். இந்த இவர்கள் மூன்று பேரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று சந்தோஷமாக வாழ வேண்டும். வாழ்கின்ற காலம் சந்தோஷமா வாழணும். இந்த பணி நல்ல பணி. என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லாரும் என் பள்ளியில கூட ஆசிரியர்களை சொல்வேன், ஒரு சிறந்த பணி ஆசிரியர் பணி. வெள்ளச்சா சாப்பிட்றோம், சனி ஞாயிறுனா லீவு. ஆனால் தலைமை ஆசிரியர் கிடையாது, அது வேற விஷயம். அது நான் உங்களுக்கு சொல்லக்கூடாது, அதுக்கு நம்மளுடைய அப்பாற்பட்டவர்கள், நம்மளுடைய படிச்சுமை அவ்வளவுதான். ஆனாலும் கூட இந்த சமூகத்திலே ஆசிரியர் பணி உன்னதமான பணி, சிறப்பான பணி. குழந்தைகளை நம்ம கல்வி சொல்லிக் கொடுக்க ஒரு உன்னதமான பணியை நமக்கு இறைவன் கொடுத்தான். அதை சிறப்பாக 60 ஆண்டு காலம் பணி முடித்து ஓய்வு பெறுறாங்க. அதனால இவர்கள் அனைவரும் போற்றுதலுக்குரியவர், பாராட்டுதலுக்குரியவர்கள், சிறப்பு மிக்கவர்கள். ஆசிரியர் பணியை செம்மையாக முடித்து, தலைமை ஆசிரியர் பணியை செம்மையாக முடித்து விடைபெறுகிறார்கள். பணி ஓய்வு பெறுகிறார்கள். ஓய்வு பெறுகின்ற அனைவரும் நலமுடனும் வளமுடனும் எல்லா வளங்களையும் பெற்று பல்லாண்டு வாழ்க வேண்டும் என்று இறைவனை வேண்டி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதற்கிடையே நாம் அந்த அழைப்பை ஏற்று நமது கூட்டத்திற்கு, நமது பாராட்டு விழாவிற்கு வருகை தந்துள்ள முதன்மை கல்வியாளர் ஐயா அவர்கள் சிறப்புரை வழங்குமாறும், அதற்கு பிறகு நமது பிரம்மானந்தம் சாரும் ஜெயக்குமாரி மேடமும் அழைக்கப்படுவார்கள். நன்றி சார். கொஞ்சம் வாங்க. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு பகுதியில் பணி நிறைவு பாராட்டு விழா மாவட்ட கல்வியாளராக பதவி உயர்வு பெற்றவர்களுக்கு பாராட்டு விழா மிக அருமையான முறையில் இந்த தமிழ்நாடு மேல்நிலைப்பள்ளி தலைமையாசிரியர் சங்கத்தின் சார்பாக மிக அருமையாக அரங்கேறி இருக்கிறது. இதனை தலைமையேற்று நடத்துகின்ற மாவட்ட தலைவர் சங்கர் சார் அவர்களே, இங்கே வரவேற்பை ஆற்றியிருக்கின்ற மாவட்ட இணை செயலாளர் அன்பழகன் சார் அவர்களே, முன்னிலை வைத்து செயல்படுகின்ற பெருமாள் சார் அவர்களே, பிரேமானந்தன் சார் அவர்களே, ராமதாஸ் சார் அவர்களே, சசிகலை குமாரி அவர்களே, சீனிவாசன் அவர்களே, ஜெயக்குமாரி அவர்களே, இன்று சிறப்பு விருந்தினர் பெருமக்களாக புதுக்கோட்டை, எங்கிருந்து புதுக்கோட்டை, அது அருமையான இடம். கோட்டை ஒன்று தலைமைச் செயலகத்திலே ஒரு கோட்டை, அடுத்தது 2வது கோட்டை புதுக்கோட்டை, அது பழைய கோட்டை, செயின்ட் ஜார்ஜ் கோட்டை. ஆனால் இங்கே இது புதுக்கோட்டை. அந்த கோட்டையிலிருந்து வருகை பெற்றுள்ள மதிப்பிற்கு மரியாதைக்குரிய பாசமிகு மாநில தலைவர் திரு தங்கமணி சார் அவர்களே, அதாவது புதுக்கோட்டை அது படிப்பதற்கு ஏற்ற பேட்டை, அங்கே விடவே இல்லை கோட்டை, அப்படிப்பட்ட ஒரு பேட்டை. அந்த பேட்டையிலே பணியாற்றிய அனுபவம் எனக்கு உண்டு, அவரோடு இணைந்து பணியாற்றிய அனுபவம் எனக்கு உண்டு. அடுத்ததாக இந்த அமைப்புக்கு தோல் கொடுத்து செயல்படுகின்ற மாநில பொதுச் செயலாளர் கைலாசன் அவர்களே, மாநில பொருளாளர் அனந்தராமன் அவர்களே, மாநில மதிப்பீடு தலைவர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களே, மாநில சிறப்பு தலைவர் திரு பொன்முடி சார் அவர்களே, மாநில துணைத் தலைவர் திரு தமிழ்ச்செல்வன் அவர்களே, மற்றும் தொண்டு செய்வதே எனது வாழ்க்கை என்று தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு கல்வி மாவட்ட அளவிலும் மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் செயல்பட்டு வருகின்ற இந்த பொறுப்பாளர் பெருமக்களே, அடுத்து கல்வித்துறையை நிமிர்த்திவிட வேண்டும், கல்வித்துறையை புதுமைப்படுத்த வேண்டும் என்னோடு இணைந்து செயல்படுகின்ற செய்யாறு மாவட்ட கல்வியாளர்களே, எங்களோடு தோல் கொடுத்து செயல்படுகின்ற திருவண்ணாமலை மாவட்ட கல்வியாளர் அவர்களே, எங்களுக்கு துணையில் இருக்கின்ற உதவி திட்ட அலுவலர்களே மற்றும் தலைமை ஆசிரியர் பெருமக்களே, சிறப்பான பணியை செம்மையாக செய்யக்கூடிய எனது மதிப்பிற்கும் பாசத்துக்குரிய தலைமை ஆசிரியர் பெருமக்களே, இங்கு பணி நிறைவு, அதாவது பணி நிறைவு என்று சொல்கிறார்கள். இவர்கள் பணி நிறைவு என்பது 2வது இடம் தான். முதல்ல மன நிறைவு, அதுக்கப்புறம் தான் பணி நிறைவு, அப்புறம் மணி விழா என்று 3 விழாவுக்கு இந்த சொந்தக்காரராக காத்திருக்கின்ற விழா தம்பதிகள் மற்றும் உங்களுடைய பாராட்டை பெற்று என்னுடைய பாராட்டை பெற்று நான் அவர்களை பரிந்துரை செய்து இன்று மாவட்ட கல்வியாக அந்தத்தில் உயர்ந்து நிற்கின்ற இந்த மலை மாவட்டத்தை மக்கள் மத்தியிலே மகிழ்ச்சியுரை செய்து காட்சியளிக்கின்ற மாவட்ட கல்வியாளர் திரு மலைவாசன் அவர்களே, சிவகங்கை மாவட்டத்தினுடைய மாவட்ட கல்வியாளர் திரு ஜோதிலட்சுமி அவர்களே மற்றும்
பணி நிறைவு பெற்றிருக்கின்ற இவர்கள் உங்கள் அனைவருக்கு எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வோம். வணக்கம் 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 வணக்கம். நீங்கள் அனைவரும் கல்வித்துறையோடு இணக்கம் உங்களிடத்தில் இல்லவே இல்லை துணக்கம். எனவே உங்களுடைய பணி செய்வது எங்கள் அனைவருக்கு இனிக்கும் என்றைக்கும் இனிக்கும். அப்படி பார்க்கும்போது தலைமை ஆசிரியர் பணியை பற்றி மிக சிறப்பாக சொல்லியிருக்கிறார்கள். அதாவது அல்ல அல்ல குறையாத செல்வம் கல்வி, அது அள்ளி அள்ளி தெரிகிறோம் என்று சொல்லி உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டது அரசு பள்ளி. எனவே அப்படிப்பட்ட பள்ளியை திறம்பட எடுத்துக்கொண்டு உங்களுடைய செயல்பாடுகளால் மிக அருமையாக அந்த பள்ளியை வழிநடத்தியிருக்கின்றார்கள், வழிநடத்தி கொண்டு இருக்கிறார்கள். வழிநடத்தியவர்களுக்கு இன்று பாராட்டு விழா. குழந்தையா இருக்கும்போது தாலாட்டு, இளைஞராக இருக்கும்போது விளையாட்டு. இன்று அவர்கள் சிறந்த செயல்பாடுகளை செய்து முடித்தவர்களுக்கு கல்வித்துறையால் மேலும் ஒரு பாராட்டு. இதோடு இவர்கள் வீட்டுக்கே சென்றால் இவர்களுக்கு கிடைக்கும் தாலாட்டு. பூஜை எல்லாத்தையும் கட்டணும். ஆமா, அப்படி பார்க்கும்போது இவர்களுக்கு தலைமை ஆசிரியர்களுக்கு வழங்கியது பணி, அரசு தலைமை ஆசிரியருக்கு அரசு வழங்கியது பணி. அவர்களை செயல்படுத்த விதமும் தனி, அதில் என்னுடைய பாணியே தனி. அப்படி சிறப்பாக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு ஒவ்வொரு தலைமை ஆசிரியர் பெருமக்களும் கல்வித்துறையில் திருவண்ணாமலை உயர்த்தி பிடித்திருக்கிறார்கள். எனவே கல்வித்துறை உங்களை மகிழ்கிறது. இன்றைய காலகட்டத்தில் வர முடியுமா என்ற ஒரு சூழல் இருந்தது. இதை தேதி குறித்து அன்னைக்கே நான் சொன்னேன். 1ஆம் தேதி என்று முக்கியமான நிகழ்ச்சி இருக்கிறதுன்னு சொன்னார். ஆனால் சங்கர் சார் சொல்லிட்டார், எப்படிதான் நீங்க வந்துட்டார். ஏன்னா இன்னைக்கு உழைத்தவர்களுக்கு ஒரு நாள் திருநாள், இந்நாள் நன்னாள் பொன்னாள், அதுதான் திருநாள், உழைப்பாளர் தினம். அப்படிப்பட்ட தினத்தில் இவர்களுக்கு உழைத்தவர்களுக்கு கல்வித்துறை ஒன்றாக இணைந்து பாராட்டு விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். எனவே இன்றைக்கு மாவட்ட ஆட்சியருடன் இணைந்து அந்த அரசு திட்டங்களை செயல்படுத்துகிற இடத்திற்கு சென்று அங்கு தம்முடைய செயல்பாடுகளை விளக்கியிருக்க வேண்டும். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலை இறுதியாக மாவட்ட ஆட்சியர் அவர்களை அணுகி அவரிடத்தில் ஒரு உத்தரவை பெற்றுக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வரப்பட்டிருக்கிறோம். அதாவது மாபெரும் சபை தினம் நீ நடந்தால் உன் கழுத்தில் மாலைகள் எழுத வேண்டும். இப்போ அத்தனை பேர் சேர்ந்தவர்களுக்கு மாலை அணிவித்திருக்கிறோம். எனவே இது இவர்களுக்கு அளிக்கப்பட்ட மாலை சந்தன மாலை. அப்புறம் நாமெல்லாம் தேர்ந்தெடுக்கிற புகழ் மாலை. ஆனால் ஒட்டுமொத்தமாக இவருக்கு கிடைத்தது பாராட்டு மாலை. ஆனால் இப்படிப்பட்ட நாளை இதை தேர்ந்தெடுத்து இன்னைக்கு லீவ் கொடுத்துருக்காங்க. எனவே வாழ்க்கையது மிக பெருமை. இந்த தலைமை ஆசிரியர் பணி கஷ்டங்கிறாங்க. ஆனால் தலைமை ஆசிரியர் பணியே கஷ்டம்னா அதுக்கு மேலே மாவட்ட கல்வியாளர் பணிக்கு எப்போ வருது, அப்புறம் முதன்மை கல்வியாளர் எப்போ வருது, அப்புறம் அதுக்கு மேலே படிகள் இருக்கு, இணை இயக்குனர் எப்போ வருவது. அதனால கஷ்டங்கிறத விட்டுருங்க. இதுதான் நமக்கு இஷ்டம், இதில் பண்ணாதான் பசங்களுக்கு கிடைக்கும் இஷ்டம். எனவே இதில் இல்லவே இல்லை நஷ்டம் என்று சொல்லி பணி, அதில் இல்லவே இல்லை பிடி, நமக்கு கிடைக்கல சரி. ஆனால் அதில் நம்மளுடைய பாணியை தனி என்று அமைத்து கொண்டு நம்முடைய பணியை மீண்டும் தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொள்வது. ஆனால் இவங்களுக்கு என்ன ஒரு சிறப்பு சொன்னால் இனிமேல் டென்ஷன் இல்லை உங்களுக்கு, இனிமேல் டென்ஷன் இல்லை. ஆனால் பென்ஷன் உண்டு. மீட்டிங் என்று திடீர்னு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கூட ஆன்லைன் மீட்டிங் கூப்பிட்டுருக்கோம். என்ன சார் ஞாயிற்றுக்கிழமை அவசரம், கொஞ்சம் பொறுத்தல்லுங்கள் அப்படின்னு சொல்லிருப்போம். ஏன்னா சனிக்கிழமை சாயந்தரம் 7 மணிக்கு மேலே 9 மணி வரைக்கும் எங்களுக்கு மீட்டிங் நடத்திருக்கோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு மீட்டிங் நடத்த முடியாது, நடத்தக்கூடாது. அப்படியே ஒரு உடல்நிலைக்கு நாங்கள் வந்துட்டோம். எனவே தான் ஞாயிற்றுக்கிழமை ஒரு 10 மணிக்கு மேலே போட்டுக்கலாமான்னு ஒரு 2 மணி ஹெட்மாஸ்டரை கன்சல்ட் பண்ணிட்டு அப்புறம் அந்த தகவல் சொல்லுவோம். ஏன்னா திங்கக்கிழமை நம்ம செய்ய வேண்டிய பணி, அதை நம்ம தள்ளி போட முடியாது. அதனால ஞாயிற்றுக்கிழமை அழைச்சிருக்கோம். இனிமேட்டு என்ன கிடையாது, அப்படி ஒரு கூட்டம் உங்களுக்கு இல்லவே இல்லை. ஃபோனில் வந்து அழைச்ச உடனே பேச சொல்லாரு, மேலேருந்து செய்தி வந்துச்சு உடனே அவர் பேச சொல்லாரு, இல்லைன்னா நாங்கள் பேசுவோம். அப்படி ஒரு அழைப்பு இல்லை. ஆனால் நீங்கள் சந்தோஷமாக பணி செய்திருக்கிறீர்கள், கற்றுக்கொண்டு செய்கிறீர்கள். ஆனால் இனிமேல் சந்தோஷமாக வாழ பழகணும், குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்க கற்றுக்கணும், அவங்களோட இருக்கணும். இன்னைக்கு என்னுடைய சகோதரர் கூட ஒரு பாராட்டு விழா செல்ல முடியல. இங்கே வந்து ஒரு 12 தலைமை ஆசிரியருக்கு பாராட்டு விழா, 2 மாவட்ட கல்வியாளர்களுக்கு பாராட்டு விழா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முடிவு வந்துட்டோம். ஆனால் என்னுடைய சகோதரர் வந்து இன்னைக்கு துணை பதிவாளராக இருந்து பெரம்பலூர் மாவட்டத்தில் ஓய்வு பெறுகிறார். நீ செல்ல முடியல. அதுக்கு பிறகு
என்னோட வீட்டில் உள்ளவர்களெல்லாம் அனுப்பி நீங்கள் அவர்களுடைய இந்த செயல்படுன்னு சொல்லலாம். பின்னால் கூட மாணவர்களை நல்வழிப்படுத்தி நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்கி நீங்கள் சிறந்தது மட்டுமல்லாமல் அந்த கிராமத்தை சிறக்க வைத்து அந்த பள்ளியை பறக்க வைத்து 100% தேர்ச்சி என்ற ஒரே நிகழ்ச்சி அதிலே தான் உங்களுக்கு இருக்கு மகிழ்ச்சி என்று சொல்லி உங்களை அர்ப்பணித்துக் கொண்ட அனைத்து நல்ல முதல்வர்களும் என்னுடைய சார்பிலும் கல்வித்துறை சார்பிலும் உங்களை வாழ்த்தி உங்களை வணங்கி உங்களுடைய பணியை மென்மேலும் பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.